அச்சோ இன்னைக்கு தளபதி படம் வேறு ரிலீஸு. ட்ரெய்லர் வருமானு பார்த்துட்ருக்கேன். ட்ரெய்லர் தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் படம் வருமாமா. ட்ரெய்லர் வருமானு பார்த்துட்ருக்கேன். ஆனால் அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. பார்க்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்கே. வரவே மாட்டேங்குது. எத்தனை நாள் தளபதி படத்தோட இதுதான் லாஸ்ட் படமாமா தான் பார்த்துட்ருக்கேன். நம்மளே இவ்வளோ அலப்பறை பண்ணுறோம்னா நம்ம சின்சான் எந்த அலப்பறையும் பண்ண மாட்டேங்கிறானே. சரி, தளபதி படம் ரிலீஸு எப்போடா ரிலீஸ் ஆகுது. ஒருத்தட்ட எனக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் தளபதியோட லாஸ்ட் படமாமா, அதனால் பார்த்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம சின்சான் பையன் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். என்னடா அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க. தளபதி படம் ரிலீஸுடா. தளபதி படம் ரிலீஸு. தளபதி படம் ரிலீஸு இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ட்ரெய்லர் வரணுமா, டக்குன்னு ட்ரெய்லர் வா. நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. ட்ரெய்லர் வரேன்னு சொல்லி பண்ணிட்டுருக்குறான். எல்லாத்தையும் போட்டு உடைப்பண்டா. தளபதி படம் ரிலீஸுடா இன்னைக்கு. தளபதி படம் ரிலீஸா? எனக்கு இது தெரியாம போச்சே. இதனால இவன் குதிச்சுட்டு இருக்கானா? ஏன்டா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? நின்றா, நம்ம தளபதி ட்ரெய்லர் வர சொல்லியிருக்காங்கல்ல, இது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோறப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க தளபதி படத்துக்கு போங்க. சாப்பு நீ சாப்பிட்ற இல்லையாடுறா. இன்னைக்கு நான் தளபதி படம் ரிலீஸுடா. சின்சானே இன்னைக்கு எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்ருவேன். இன்னைக்கு தளபதி படம் ரிலீஸு. இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்தே ஆகணும். ஆனால் பார்க்க முடியலன்னு சொல்லி வருத்தமாக இருக்கேன். உனக்கு ஜாலியாகவே இல்லையா? எனக்கெல்லாம் ஜாலி இல்லை. அந்த தளபதி படம் லாஸ்ட்டு ட்ரெயில் பார்த்தே ஆகணும். படத்துக்கும் போகல, ஃபஸ்ட்டு போகலாம்டா சொல்கிறாங்களேன்னு. சேர்ரா சின்சானே, நம்ம ஃபஸ்ட்டே போகலாம். ட்ரெய்லர் வரவே மாட்டேங்குது. எத்தனை லேட் பண்ணிட்டுருக்குறானுங்க. நான் 1/2 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு தளபதி படத்தை பார்த்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் ட்ரெய்லர் வரலைன்னா எல்லாத்தையும் அடிப்பேன். வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் அடித்து உடைப்பேன். எல்லாத்தையும் அடிப்பேன்டா. வாங்கடா, தளபதி படம் இன்றைக்கி ரிலீஸா. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே எனக்கு எடுத்து காட்டுவோம்டா. மேலே போய் டிவி போட்டு பார்ப்போம். நம்மளுக்கும் தளபதி படம் ரிலீஸ் சந்தோஷம்தான். கீழே டான்ஸ் ஆடிட்டோம்னா ஃப்ராங்க்லின் இன்னும் கத்திட்டே இருந்திருப்போம். அதனால தான் நம்ம இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இன்னைக்கு தளபதி படம் ரிலீஸு. ஆனால் கீழே வந்து நம்ம அவன்கிட்ட சொல்லியிருந்தோம்னா இல்லாட்டி கத்திட்டே இருந்திருப்போம். நம்ம தளபதி ட்ரெய்லர் வரைக்கும் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் பொம்மை படம் போட்டு பார்க்கலாம். பொம்மை படமே பார்த்து போர் அடிச்சு போச்சு. படம் தான் பார்க்கணும். பொம்மை படம் தான் கொஞ்ச நேரம் பார்ப்போம். என்னடா பொம்மை படம் அது பேசிட்டே இருக்கிறானுங்க. இங்கே ஃப்ராங்க்லின் வர மாதிரி பண்ணலாம் கேட்குது. வாங்கடா, எல்லாத்தையும் அடிப்பண்டா. வாங்கடா, பறந்து அடிப்பண்டா. வாங்கடா. என்னடா டைம் ஆயிடுச்சு. ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் டிவியில் போய் பார்ப்போம். செல்லில் வேறு டவர் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா சின்சான் நமக்கு முன்னாடி போய் பார்த்துட்ருக்கான். நம்மக்கிட்ட போய் சொல்லிவிட்டு இப்போ நமக்கு முன்னாடி டிவி முன்னாடி பொம்மை படம் பார்த்துட்ருக்கான். சரி, நம்ம இப்போ டிவியில் போட்டு பார்ப்போம். சின்சானே, டிவியில் ட்ரெய்லர் பார்க்கணும்டா. ரிமோட் கொடுறா. பொம்மை படம் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கேன். ரிமோட்டில் தர முடியாது. போடா, உனக்குலாம் ரிமோட் இல்லை. என்னடா அவன் புதுசாக டான்ஸ் எல்லாம் ஆடுறான். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருவோண்டா. குர்றா. ரிமோட் அப்படியே கொடுத்துட்டான். இப்போ நம்ம டிவி போட்டு பார்க்கலாம். படம் கித்த இருக்குது. ட்ரெய்லர் செமையாக இருக்கு. எவன்டா அவன் இந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணது? கரண்ட் வேறு இல்லையே. டிவியில் பார்க்க முடியாது. செல்லில் வேறு டவர் கிடைக்கல. இவன் என்னமோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். தளபதி 2 நிமிஷத்துல எத்தா இருந்தாரா?
என்னடா சொல்கிற? ஆனால் நானே 2 செகண்ட் தான்டா பார்த்தேன். அதுவே என்னால் பார்க்க முடியல. டவர் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஏறி பார்த்துடலாம் டவர் ட்ரெய்லர் பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணிடலாம். ட்ரெய்லர் இந்த இடத்துல நின்று பார்க்கலாம். டவர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டவர் கிடைக்குது. இருங்க உள்ளே போய் பார்க்கலாம். கெத்தாருடா. மாஸ்ரா வேறு லெவல்ரா. ட்ரெய்லரே செம்மையாக இருக்குன்னா படம் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயே ஆகணும். படம் செம்மையாக இருக்குது. சும்மாலாம் சொல்லடா சின்சானே, அது உண்மையாலுமேடா. படம் செம்மையை வேறு லெவலாக இருக்குடா ட்ரெய்லரு. சரி, நம்ம இப்போ வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஊருக்குள்ளே கட் அவுட் அதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போய் பார்த்துட்டு மெதுவாக வரலாம். சாயங்காலம் இன்றைக்கி தளபதி படம் ரிலீஸு. டிக்கெட்லாம் வாங்கணும். ஃபஸ்ட் நம்ம இப்போ ஊரில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் தளபதியோட லாஸ்ட் படம். அவங்க கட்சிக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். பறந்து அடிக்கிறாரு எல்லாத்தையும். ட்ரெய்லரே செம்மையாக இருக்குது. படம் செம்மையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டாக போய் டிக்கெட் வாங்கிடலாம். சின்சானே, ஊரில் என்ன நல்லா படம் பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. போய் போவோம். நம்ம தான் 90 போயிட்டுருக்கேன் நான். இப்போ இப்படியே போயிட்டே இருந்தோம்னா எப்படி டிக்கெட்டை வாங்குறதுனே தெரியல. அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து சுற்றி விளையாண்டே இருக்கிறோம். சின்சானே, எனக்கு மட்டும் தெரியாது, அப்புறம் உனக்கு தெரியுது. என்னடா நான் ரோட்டில் சண்டை போட்டுக்கிறானுங்க. தளபதி படம் ரிலீஸு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னடா தளபதி பேர் சொன்னோடனே காரணம் ஏற்றிட்டு போயிட்டானுங்க. தளபதி பேர் சொன்னாலே போதும், எல்லோரும் அமைதியாகிடுவானுங்க. சரி, இப்போ நம்ம சின்சான் சொன்ன போஸ்டரை பார்க்குறதுக்காக போகலாம். பக்கத்தில் எந்த சேர்றா சின்சான் போகிறது? சூப்பரா இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது பக்கத்துல போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது? செம்மையா இருக்கா? சின்சானே, நீ சொல்லமா கூட நம்பலடா. ஆனால் செம்மையாக இருக்குடா, வேறு லெவல்டா. தளபதி படத்துக்கு இதுக்காகவே டிக்கெட் புக் பண்ணுறேன்டா. சின்சானே, அப்படியே முன்னாடி பார்த்துட்டே வாடா. சரிடா ஃப்ராங்க்லின், வேகமா வண்டி ஓட்டுறா. நம்ம தளபதி படத்தை வேற எங்கெங்கே போஸ்டர் இருக்கா, எங்கெங்கே எல்லாமே பார்த்துட்டு போகலாம். அடே சின்சானே, நல்லா பார்த்து கட்டியாக பிடிச்சிக்கடா. நம்ம வேறு எங்கேயே போஸ்டர் ஓட்டிருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே இந்த சைடு ரைட்டு போகலாம், பார்க்கலாம். இங்கேடா போஸ்டர் ஒட்டி இருக்குது. தளபதி போஸ்டர் ஒட்டி எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும், ஃபோட்டோ எடுத்து. எல்லோரும் பார்ப்பாங்க. அது நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கலாம். சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே பார்ப்பாங்க, நல்லா சந்தோஷமாக பார்ப்பாங்க. எங்கடா இங்கே போஸ்டரையே காணோம். தேடி நம்மளுக்கு என்னடா சின்சான் சொல்கிற? பின்னாடி போஸ்டரா? இது நான் உடனே ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கிறேன்டா. சரி பேசிட்டு இருக்காங்க, டக்குனு போ. நம்ம தளபதி போஸ்டர் நான் பார்த்தேன். ரைட்ல லெஃப்ட்ல ரெண்டுத்துலயுமே இருக்கு, அங்க பாரு. நான் பார்த்துட்டுண்டா சின்சானே, செம்மையாக இருக்கும். இது நான் ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கிறேன்டா ஃபோனில். எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே பார்த்து சொல்லுவாங்கடா. லாஸ்ட் ஏஞ்சல்ஸில் மைக்கிள், அதுக்கப்புறம் எல்லாருமே பார்ப்பாங்கடா. எல்லாத்துக்கும் அனுப்பி போடுறேன்டா. போடுறா அடி. தளபதி போஸ்டரே கெத்தாக இருக்குடா. ட்ரிபிள் ஆக்ஷன்ரா. இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. அதுவும்
போஸ்டரு செம்மையாக இருக்குது. போஸ்டரே எவ்வளோ கெத்தாக இருக்குன்னா படம் எவ்வளோ கெத்தாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள் தளபதி தனியாக இருக்கார், அதுவும் கெத்தாக இருக்குது. எத்தனைடா டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் எல்லாமே இருக்க மாட்டேங்குது. இது உடனே எடுத்து நம்ம யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணலாம். நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே கலக்கலாம். உடனே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். திரும்ப ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாச்சு. கரெக்டாக எடுத்துட்டேன். அப்படி கெத்தாக இருக்கா. இப்போ நம்ம எங்கடா சின்சானை காணோம். சின்சான் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே போகலாம். தளபதி தான்டா கெத்து. ஓடுறா சின்சான் மேலே தான்டா இருக்கிறான். சின்சானே எப்படி கெத்தாக இருக்கா. பேசி பேசி எனக்கு 12 மணி ஆக்கிட்டாடா. ஒரே களைப்பா இருக்கு. வீட்டுக்கு போ. நாளைக்கு தான் கோட் படத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. நாளைக்கு நம்ம போய் வாங்கிக்கலாம். சரியா? சின்சானே நாளைக்கு நியூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க, ஏதோ தளபதி பேட்டி கொடுக்குறாராமா, மாநாடு மாதிரி படம் இதுதான் லாஸ்ட்டு படம் அதெல்லாம் சொல்ல போகிறாராமா. அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது காலையில் அதை பார்த்துட்டு தான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தளபதி வரேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம். சரியா? சரிடா ஃப்ராங்க்லின், போகலாம் நாளைக்கு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட நல்லா தூக்கம் வருது. சின்ன தூக்கத்தை போட்டு காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு தான் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம நேரத்தை எழுந்திரிச்சு போகலாம் ஃப்ராங்க்லின். வேகமாக ஓட்டுற வண்டியை தூக்கமாக வருதுல்ல. போடா வாடாடி. இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். சின்சானே இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது பார்த்தியா? அந்த கட் அவுட் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த கட் அவுட் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாடுறா சின்சானே. ஆமாம் ஃப்ராங்க்லின், என்னடா ரொம்ப சூப்பராக தெரியுது. எவ்வளோ இதாக தெரியுது பாடுறா ஃப்ராங்க்லின். கெத்தாக இருக்குதுடா. என் தளபதி தான்டா மாஸ்க்கு. தளபதி தான் கெத்து. போடா எவ்வளோ பெரிய போஸ்டரு. இங்கே நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பழிச்சுன்னு. தளபதி ஃபேமஸ் ஆகிட்டான். சரி சின்சான் வா தூங்கலாம். அதுக்குள்ளே காலையில் சின்சானே நான் தூங்கவே இல்லை. நைட்லேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ரொம்ப தூங்கவே இல்லை. தளபதி பார்க்க போகணுன்னு சொல்லியே தூங்கலை. டக்குன்னு வாடா, அவனை விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளோ ஸ்லோவாக வர. வேகமாக வந்தீங்கன்னா தானே அவனை கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியாது தளபதியை. டக்குன்னு ஏறுறா சின்சானே. என்னடா சின்சானே, தளபதி வராதுன்னு சொல்லியிருக்காரு. போய் பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துங்க. இங்கெல்லாம் இப்போ டைம் ஆயிடுச்சு. சும்மா பறக்கிறேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு பறந்து 5th கியரில் போகிறேன்டா. ஓட்டுறேன்டா. எவன் வந்தாலே இடிச்சு தூக்கிடும்டா. அவ்வளோ வேகத்தில் இருக்கேன். ஏன்னா தளபதியை பார்க்க போகிறேன் இன்றைக்கி. நல்லா வேகமாக போய் ஆகணும். ஃப்ராங்க்லின் பார்த்து ஓட்டுறா. இங்கே போய் இடிச்சு தள்ளிடாத. நானே உன்னை நம்பி காரில் ஏறிட்டே கூடாது. அப்புறம் நான் அவ்வளோதான். நீ எங்கேயே போய் இடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் ஹாரி உன்னை அடிச்சுட்டே போட்டுருவார். சின்சானே அமைதியாக வாடா. நானே இப்போ தான் கரெக்டாக ஓட்டி பழகிட்டு இருக்கேன். இங்கே அப்படியே ஏதோ லொடான்னு பேசிகிட்டு இருக்கான் ஓட்டும் போது. இப்போ நம்ம 5th கியர் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்கேன். என்னடா எந்த வழியில் போகிறோம் மறந்துட்டேன். வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். இப்போ நம்ம போகலாம். வேகமாக போகிறோம். தளபதி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட தளபதி வந்திருக்குன்னு சொன்ன இடம். இந்த இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்கணும் தளபதியை. அங்கே பாருங்கள், அது பார்ட்டி மாதிரி பார்க்கிங் ஏரியாவில் எல்லாருமே கார் நிறுத்திட்டாங்க. காலையிலேயே எவ்வளோ கூட்டமா. தளபதி அப்போ வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போய் பார்க்க போகலாம். வர சின்சானே கீழே இறங்கி வாடா டக்குன்னு. தளபதி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் போய் பார்க்கலாம். சின்சானே, நீ அங்கே இருக்கியா? அவனை தூக்கி விடலையா? சரி தூக்கி விட்டேன். சரி தளபதி வராருன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் போய் பார்க்கலாம். அப்போ தான் நல்லா தெரியும். வாடா சின்சானே, தளபதி வராரு. இல்லை விசில் அடிக்கிறாங்க. இங்கே வரைக்கும் கேட்குது. தளபதி எங்கே இருக்கார்? தளபதி தான் நிற்கிறாரு பாருங்க. தளபதி
தளபதி இவ்வளோ நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்காரு, பஞ்சு கொடுத்துட்ருக்காரு. பஞ்செல்லாம் பேசுகிறாரு, இப்படி தான் தெரியல. தளபதி செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க தளபதியை பார்த்துட்டு, விசிலெல்லாம் போடுறாங்க. அங்கே பாருங்க தளபதி பேசிகிட்டு இருக்காரு. தளபதி பேசிகிட்டே இருக்கார். எல்லோரும் வீடியோலாம் கையில் தட்டுறாங்க. எப்படி பாருங்க, கேமராமேன்லாம் கேமரா எடுத்துகிட்ருக்காங்க. தளபதி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கே போகிறாரு. நம்ம இப்போ தான் டிக்கெட் வாங்க போனோம். தளபதி போயிட்டார். தளபதி கத்துறோம். நம்ம தளபதி போயிட்டு வர்றா சின்சானே. இப்போ நம்ம போய் உடனே டிக்கெட்டு வாங்கலாம். இல்லைனா எல்லோரும் இப்போவே லைனு நிறைய பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியே போய் டிக்கெட்டு வாங்கிடலாம். வா சின்சானே, ஓடி வாடா. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டே போகணுன்னு சொல்லியிருந்தோம்ல. ஃபஸ்ட்டு டே போனோம், டக்குன்னு போனோம். இன்றைக்கி டிக்கெட்டு வாங்கினோம்னா நாளைக்கு தான் படம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் படம் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்களாமா ரோல் வாங்குறதுக்கு. அதனால் நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிக்கெட்டு ஃபஸ்ட்டு நம்ம போய் வாங்கிக்கலாம். அப்போ தான் நாளைக்கு போய் டக்குன்னு வந்து பிடிக்க முடியும், இடத்த பிடிக்க முடியும். ஆனால் வேகமாக போடாடி. நான் தாண்டா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். போகிறோம், படத்தை பார்க்குறோம், கலக்கிறோம், ஃபுல் ஸ்பீடில் போகிறோம்டா. யார் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி தளபதி டிக்கெட் வாங்கினா தான் நாளைக்கு பார்க்க முடியும். நாளைக்கு தளபதி போஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம்லேயே நல்லா இருந்தார். ஆனால் படத்தில் வேறு லெவலாக இருப்பார் ஆக்ஷன் சீக்வன்ஸோட. சின்சானே ஏன்டா அமைதியாக இருக்க, பேசவே மாட்டுற? அதெல்லாம் இல்லடா, தளபதி நினைப்பிள்ளையா இருக்கா. தளபதி தாண்டா கெத்து. அவரை கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு அவ்வளோ வேண்டாம், எனக்கு செம்மையாக இருக்குடா. சரி சின்சானே, அதை விட என்னடா இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது நம்ம டிக்கெட் வாங்குற இடத்துல. எப்பட்றா நம்ம டிக்கெட்டு வாங்குறது? டிக்கெட்டு வாங்குறதுக்குள்ளே டிக்கெட்டு இல்லைன்னே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா வந்துடுறா, இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான். அது எல்லாம் அடிச்சு போடுவானுங்க போலீஸ்காரனு. இடையிலவே இது பூந்துடாத. சின்சானே, அது ஏதோ ஒரு நம்ம ட்ரிக் பண்ணணும்டா. ஏதோ ஐடியா சொல்கிறா. ஃப்ராங்க்லின், எனக்கு ஒரு ஐடியா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தான்னு சொல்லி இடையில பூந்துரு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடு. ஏப்பா தம்பி, காலையிலேருந்து நிற்கிறேன்டா, ஒழுங்கு அனுப்பிச்சிட்டு போடா. சாரி சார், தெரியாமல் வந்து உங்கள் இடையில நின்ட்டேன். சின்சானே எல்லாருமே திட்டுறாங்க. சின்சானே இப்போ என்னோட சின்சானே பண்ணுறது? ஃப்ராங்க்லின், இன்னொரு டைம் ட்ரை பண்ணி போடுறா. இங்கே நீ படுத்து தூங்கி வச்சு நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்கலாம்டா. ஃப்ராங்க்லின், என்னடா ஃப்ராங்க்லின் எப்படி பண்ணுற? சின்சானே பேசாமல் நம்மள ஹாஸ்டல்லே நின்றுக்கலாம்டா. அப்படியே நின்று மெதுவாக போகலாம். ஃப்ராங்க்லின், ஒழுங்கா பண்ணுறியா இல்லையாடா? சரிடா சின்சானே, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் அது ஒரு கட்டம் போட்ட சட்டக்கு பனியனுக்கு முன்னாடி பண்ணி நின்றுக்கலாம். தம்பி, என்னடா தம்பி, நாங்களும் காலையில் தான்டா நின்றுருக்கோம். இடையில வந்து போடுற அடிச்சிருவோம்டா தம்பி, போயிடுறா. என்னடா சின்சானே எல்லோரும் கத்திகிட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கு வேலைக்கு ஆக்காது. நம்ம லாஸ்ட் வரைக்குமே நின்று பொறுமையாக டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். லாஸ்ட்டில் நிற்கலாம். வாடா. நைட் ஆயிடுச்சுடா. காலையில் வந்து நின்னவன் நைட் ஆயிடுச்சு. இவன் ஒருத்தன் தான் இருக்கான், வாங்கிட்டே போக மாட்டேங்கிறான் டிக்கெட்டை. வாங்கிட்டு போடா டக்குன்னு, வேகமாக போடா. இங்கே ஒருத்தன் அத்தனை நேரமாக நின்றுருக்கேன். காலையில் கால் வலிக்குதுடா. வீட்டுக்கு போடா. போயிட்டான். நம்ம டிக்கெட் வாங்கலாம். அக்கா 2 டிக்கெட் தாங்கக்கா. ஹலோ தம்பி, எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சு போச்சு. சாரி, நீங்கள் காலையில் வந்து டிக்கெட் வாங்கிக்கோங்க. என்ன டிக்கெட்டு முடிஞ்சு போச்சா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு டிக்கெட்டு கொடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்படிலாம் சொன்னால் யாரு கண்டுக்குவா? இது வாடா சின்சானே, வேறு அவன்கிட்டயே அடித்து போடுங்களாம். நம்மளுக்கு இப்போ வேறு எவனா டிக்கெட்டு வாங்கினவன் எங்கேயோ நிற்கிறானான்னு பார்க்கலாம். அவன் எவன் இருக்கான்? இங்கே ஒருத்தர் 2 பேர் இருக்கானுங்க. டிக்கெட்டு கொடுறா. டிக்கெட்லாம் தர முடியாது. இப்போ தான் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா அடிக்கிற? அடிச்சு போடுவோம்டா. இன்னொருத்தங்கிட்ட இருந்து டிக்கெட்டு அட்டை போட்டு வந்துட்டு நீங்கள் ஓவராக பேசிட்டு இருக்கிறீங்களாடா? இந்த டிக்கெட்டை இப்போ நான் அட்டை போடுற மாதிரிடா. அட்ரா சின்சானே, அவனுங்களை 2 பேர் தேடுறா. அடிச்சு தூக்கூடா. டிக்கெட்டு அவன்கிட்ட தான்டா இருக்குது, அடிச்சு தூக்கூடா. டிக்கெட்டு வாங்கியாச்சு. டிக்கெட் அட்ரா, அவனை அட்ரா. அடிக்கிறான்டா, நம்மளையே அடிச்சிட்டான்டா.
டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம கையில் தான் இருக்குது. சின்சானே அவனை அட்ரா அடி. ஃப்ராங்க்லினே அடிக்கிறான், அடிச்சிரும்டா போடா. சின்சானே ஓர பேசோனா, டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, வா நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் நாளைக்கு தான் நம்மளுக்கு காலையில் நேரத்தில் வந்துடலாம் படம் பார்க்குறக்கு. வாடா சின்சானே, ஏறு வா வா வண்டியில் ஏறு. நீ போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு காலையில் 5 மணிக்கு முன்னாடியே வந்து டிக்கெட்டு படம் பார்த்துடலாம். வாடா சின்சானே வேகமாக வாடா. நம்ம இன்னைக்கு ஒரு தூங்கமாச்சு போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஃப்ராங்க்லினே இன்னைக்கு தளபதி வந்து பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா ஃப்ராங்க்லினே. சூப்பராக இருந்துச்சுடா ஃப்ராங்க்லினே. தளபதி ஏண்டா கெத்து ஃப்ராங்க்லினே. எனக்கு தூக்கமாக வருது ஃப்ராங்க்லினே. வேகமாக போடா. சின்சானே இப்படி பேசிட்டே நைட்டு தூங்கிறாதரா, அப்புறம் காலையில் படத்துக்கு போக முடியாது. ஏய் ஃப்ராங்க்லின், நான் எப்படா தூங்குவேன்? ஏன்னா இன்னைக்கு என் தளபதியோட படம் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. அப்போ நான் எப்படி தூங்குவேன்? நான் லைட்டாக தூங்குவேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சிடுவேன். சரிவா, டக்குன்னு போய் தூங்கலாம். சின்சானே டக்குன்னு கீழே இறங்கி வாடா, வீட்டுக்குள்ளே போகலாம் வா. வீட்டில் போய் ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் வந்துடலாம் வா. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் தூங்க போகிறதுலாம் நினைக்கிறேன். டக்குன்னு வாடா. என்னடா பண்ணுற? உனக்கு தான் தூக்கம் இருந்துன்னு இப்போ அந்த தூங்கிட்டப்போ. வாடா வா, கீழே போகலாம், போய் படுத்து தூங்கலாம் வாடா. என்னடா நின்று வேடிக்கையே பார்த்துட்ருக்க? அடிச்சிட போகிறேன்டா. நானே காலையிலேருந்து வண்டி ஓட்டி அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் போய் படுக்கிறேன், நல்லா போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் தூங்கலாம். சின்சானே தூங்குடா. ஏய் அதுக்குள்ளே காலையில் ஆயிடுச்சா? சின்சானே என்னடா நீ தூங்கவே இல்லையாடா? எப்பட்றா நீ நைட் நீ தான்டா தூக்க வரதுன்னு அதுக்குள்ளே எப்பட்றா? சரி வா, இப்போ தான் கண்ணை மூடிக்கணும் தந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே காலையில் ஆயிடுச்சாமா. சரி நம்ம போய் தளபதி படத்தை பார்க்கலாம். டக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கணும், கெத்தாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேருந்து எல்லாமே பார்க்கணும். ஃப்ராங்க்லினே ஃபஸ்ட் அந்த எழுத்துலேருந்து பேர்லேருந்து அந்த சீனை விடக்கூடாது, எல்லா சீனையும் பார்க்கணும்டா ஃப்ராங்க்லினே. வேகமாக வண்டி விடுறா தேட்டருக்கு. சின்சானே வேகமாக தான்டா போயிட்டுருக்கேன், விட்றா. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெளியே நின்றுருக்காங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு வாடா சின்சானே இறங்குடா, வா தேட்டருக்குள்ளே போகலாம், வா ஓடுறா, வாடா. ஃப்ராங்க்லினே ஒரு நிமிஷம்டா, தேட்டரை அனௌன்ஸ் பண்ணுவாங்கடா, அதுக்குள்ள முள்ள போனோம். எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? கோட் மூவி சற்று நேரத்தில் ரிலீஸ் ஆக உள்ளது. இப்போ தான் சொன்னோம், அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு டைம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உள்ளே போயிடலாம். எல்லாரும் சீட்டில் வந்து அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சின்சானே சொல்லிட்டாங்க, வா டக்குன்னு வா உள்ளே வா. படம் போடுங்க டக்குன்னு. தளபதி என்னடா விளம்பரத்தையே போட்டு சாக்குறானுங்க. தளபதி கெத்தாக இருக்காரா? சாமாடா, வேறு லெவலாக இருக்குது படம், வேறு லெவல்ரா சின்சானே. ஃப்ராங்க்லினே இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததே இல்லைடா, வேற லெவல்ரா தளபதி. இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததே இல்லை. நானும் பார்த்ததே இல்லைடா சின்சானே, வேறு லெவலாக இருக்குது படம். சரி சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படம் வேறு லெவலாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் போய் நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள், வேறு லெவல் படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு சூப்பரான படம். பிளாக் பாஸ்டர் ஹிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.